சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன பெரியமா நீங்க அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா எவ்வளவு அப்பாவியா வெள்ளந்தியா இருக்கியேப்பா. பெரியமா அந்த கலந்த பால் சுத்தமா இருக்கும் பாரு, அதே மாதிரி உன் மனசு அவ்வளவு சுத்தமா இருக்கு. மனோஜுக்கு பதிலா நீ என் வயித்துல பிள்ளையா பிறந்திருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பெரியமா, நான் இப்பவும் உங்க மயன் தானே? என் புள்ளதான். அதனாலதான் எனக்கு உன் மேல பாசம் ரொம்ப அதிகமா இருக்குப்பா. பாசம் நல்ல விஷயம் தானே பெரியமா. அப்புறம் பெரியமா, ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? என்ன பெரியமா? இல்ல அழகு, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. அத இப்போதைக்கு நான் கெடுக்க விரும்பல. நீ சந்தோஷமா இரு, போப்பா. ஏன் பெரியமா என்னென்னமோலாம் சொல்றீங்க? இப்ப என்னதான் ஆச்சு இப்போ? இங்க என்னென்னமோ நடக்குது அழகு. ஏன் பெரியமா, இங்க ஏதாவது தப்பா நடந்துச்சா? ஏதாவது ஒண்ணு தப்பா நடந்தா பரவாயில்லையே, இங்க எல்லாமே தப்பா நடக்குதேப்பா. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க பெரியமா? நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பெரியமா. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? வேணா அழகு, என்னதான் நீ அப்பாவியா இருந்தாலும் ஈஸ்வரியால உன்னை நாளைக்கு வரைக்கும் தான் ஏமாத்த முடியும். அதனால விட்டுருப்பா, நான் எதுவும் சொல்லல. ஈஸ்வரி என்னை ஏமாத்துறலா? என்ன சொல்றீங்க பெரியமா? நீ வாய் நிறைய வார்த்தைக்கு வார்த்தை பெரியமா பெரியமான்னு பாசமா கூப்பிடுற. அதனால உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசே வரல அழகு. அழகு, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இன்னைக்கு நீ இப்படி சந்தோஷமா இருக்கல்ல, இந்த சந்தோஷம் நாளைக்கு உன்கிட்ட இருக்காது. பெரியமா அழகு, இந்த பெரியமா உன்கிட்ட எதை சொல்ல நினைச்சு சொல்ல முடியாம தவிச்சு நின்னேன்னு நாளைக்கு உனக்கு புரியும்பா. ஏன் பெரியமா, ஈசு நாளைக்கு வேலையை விட மாட்டான்னு சொல்றீங்களா? ஆமா அழகு, நாளைக்கு அதுதான் நடக்க போகுது. சரி பெரியமா, நான் இப்பவே ஈசுக்கு போன் பண்றேன். இரு இரு இரு, என்ன பண்ணி பெரியமா? நீ இப்படி அவசரப்பட்டு ஏதாவது பண்ணுவேன்னு பயந்துதான் உன்கிட்ட எதையுமே சொல்ல வேணான்னு நான் இவ்ளோ தயங்கினேன். ஏன் பெரியமா, ஈசுக்கு போன் பண்ணி கேட்டா என்ன இப்போ? என்ன அழகு இப்படி கேக்குற? இப்போ நீ ஈஸ்வரி கிட்ட போன் பண்ணி கேட்டேன்னு வச்சுக்கோ. ஏங்க, உங்களுக்கு எதுக்குங்க இப்படி திடீர்னு இந்த டவுட் வந்துச்சு? யார் உங்ககிட்ட சொன்னாங்கன்னு அவ கேப்பாளா இல்லையா? அப்ப நீ என்ன சொல்லுவ? என்னதானே சொல்லுவ? அதனாலதான் சொல்றேன், இப்போதைக்கு ஈஸ்வரிக்கு போன் பண்ணாத. சரி பெரியமா, நான் ஈசுக்கு போன் பண்ணல. இப்ப என்ன பண்ணட்டும் பெரியமா? சரி சரி அழகு, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஈஸ்வரி இப்ப உங்ககிட்ட எப்படி நடிச்சிட்டு இருக்காளோ அதே மாதிரி நீ அவளை நம்புற மாதிரி நடி. வெரி சிம்பிள். நீ என்ன பண்ற, இன்னைக்கு ஈஸ்வரி கிட்ட அவ சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பேசிராத, புரியுதா? நாளைக்கு அவ ராஜினாமா பண்ணலன்னு வச்சுக்கோ, அப்ப பேசு, அவளை சும்மா விட்டுறாத. சரி பெரியமா, வரேன். நான் கலெக்ஷன் போயிட்டு வரேன். சஞ்சீவ், அங்கே மார்க்கெட்ல யாருக்கோ பணம் கொடுக்கணும்னு சொன்னியே, மவனே புறப்பட்டியா? ஆமாமா, சரி நான் கிளம்புறேன். வரேன்பா. மவனே ஒரு நிமிஷம் இரு. பா, என்னவா தெரியலையேடா. மவனே, என்னமா அது? கலெக்ஷன் முடிச்சிட்டு அக்கவுண்ட்ஸ் பாக்குறதுக்கு ஈஸ்வரி வீட்டுக்கு போவல்ல? ஆமாமா, அக்கவுண்ட்ஸ் அபிகிட்ட கொடுக்கணும்ல, அங்க போய் தான் ஆகணும். என்னாச்சு? சரி சரி, இந்தா பால் பாயசம் பண்ண. அபிக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லி அபிகிட்ட கொடுத்துடு. இந்தா. என்ன வைஜெயந்தி, பால் பாயசம் அபிக்கு மட்டும்தானா, ஈஸ்வரிக்கு இல்லையா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? 2 பேருக்கு தான் பால் பாயசம். நான் வரேன் பா, நான் கிளம்புறேன். போயிட்டு வாப்பா. மவனே, பால் பாயசத்தை மறந்துடாத. கொடுத்துறமா. சரி, அப்பாயிட்ட பேசு. அப்பா வரேன். சரிப்பா. என்னங்க? ஒன்னும் இல்லைங்க,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உக்காருங்க. பரவாயில்ல சொல்லு. அட உக்காருங்க. உக்காருங்க. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, என் மனசுல ஒரு ஆசை இருக்குங்க. ஒரு ஆசைதானா? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நான் சொல்றத முதல்ல கேளுங்க. சொல்லு. சொல்லுவேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நீ தப்பா எதுவும் சொல்ல போறதில்ல, அப்புறம் நான் ஏன் உன்னை தப்பா நினைக்க போறேன்? சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, ஈஸ்வரி விஷயத்துல நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேங்க. அப்பெல்லாம் ஈஸ்வரிக்கும் அபிக்கும் சப்போர்ட்டா உதவியா இருந்திருந்தேன்னா ஈஸ்வரி இந்த வீட்டு மருமகளா வந்திருப்பா. அது என்னாலதான் நடக்காம போயிடுச்சுங்க. அந்த தப்புக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதனால அபி எனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேங்க. என்ன விஜயந்தி சொல்ற? நான் என் ஆசை சொல்லிட்டேன். இதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். என்னங்க ஒண்ணுமே சொல்லாம யோசிச்சுட்டே இருக்கீங்களே? என் தங்கச்சி மீனாட்சியோட ஆசையும் இதுவா தான் இருந்துச்சு. அண்ணன் தங்கச்சியா இருக்கிற நாம சம்மந்தி ஆகிடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். எனக்கு சம்மதம் தான் வைஜெயந்தி. சஞ்சீவ் இப்ப பொறுப்பா தான் இருக்கான். கொஞ்ச நாளா எனக்கு மனசுக்குள்ள இந்த எண்ணம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அப்படியாங்க? அப்படின்னா இவ்ளோ பெரிய சந்தோஷத்தை ஏன் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல நாளா பார்த்து ஈஸ்வரி கிட்ட போய் இத பத்தி கொஞ்சம் பேசுங்க. பேசலாம், ஆனா ஏங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. அபியும் சஞ்சீவ் மேல பிரியமா தான் இருக்காளாம். இத சஞ்சீவே என்கிட்ட சொன்னாங்க. சரி விஜயந்தி, நான் ஈஸ்வரி கிட்ட பேசுறேன். ரொம்ப சந்தோஷங்க. பத்மாவதி பெரியம்மா சொன்ன மாதிரி ஈசு நம்ம கிட்ட வேலைக்கு போறது இன்னைக்கு தான் கடைசி நாள்னு பொய் சொல்லிட்டு போயிருப்பாளோ? பெரியம்மா சொல்றது பொய்யா இல்ல ஈசு சொல்றது பொய்யா? ஒண்ணுமே புரியலையே. நினைச்சாலே தலையே சுத்துதே. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். உறவெல்லாம் உள்ளாகும், உயிரெல்லாம் கல்லாகும். உறவெல்லாம் உள்ளாகும், உயிரெல்லாம் கல்லாகும். யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம். நீங்க கிளம்புங்க. சரி மேடம்.